வணக்கம் தோழர்களே. போன வீடியோவில் வந்து பன்மொழிக்கு போய் நம்ம எப்படி மண்பானைகள்லாம் எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்தோம். இப்போ அங்கே வந்து நான் வாங்கின பொருட்கள்லாம் வந்து மண் பொருட்களாக வந்து உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அதோடைய பயனும் அதோடைய ரேட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வந்து முக்கியமாக போனதுக்கு காரணமே வந்து ஆதன் ஃபார்ம்ஸ்க்கு வந்து பூந்தொட்டிகள் நிறைய வாங்கணும்னு போனேன். அண்ட் வீட்டுக்கு வந்து கடாய் வாங்கிறதுக்காக மண் கடாய் வாங்கிறதுக்காக போனேன். அங்கே போய் பார்த்த உடனே முதல் தொட்டியை பார்க்காம நான் வந்து நிறைய பொருட்கள் அங்கே சின்ன சின்ன பொருட்களும் வீட்டுக்கு தேவையான நிறைய சட்டி பானைகளாக இருக்கும் போது முதல்ல அதை தான் எடுத்தேன். இப்போ அதோடைய பயனையும் அதோடைய விலையும் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துக்கு போன உடனே முதல்ல வந்து எனக்கு கவர்ந்தது வந்து இதை மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுற சொப்பு சாமாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு எல்லாத்தையும் எடுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லா இடத்துலையும் குட்டி சொப்பு சாமான் இடத்துல வந்து ஒரு அடுப்பு, ஒரு சட்டி, ஒரு பானை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி குடிப்போம் பார்த்தீங்களா, ஜாடி, அதுவே ஒரு சின்ன சைஸில் அழகாக செய்து வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாய், சின்ன சைஸில் ஒரு கடாய். இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி, நம்ம மீன் குழம்புலாம் வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சட்டி, அழகான சட்டி, சின்ன வடிவத்தில் செய்திருக்காங்க. அதாவது பெரிய சட்டி எப்படி செய்வாங்களோ அதே வடிவத்தில் தான் சின்ன சைஸையும் செய்திருக்காங்க. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இந்த பானையை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நெல், பருப்பு அந்த மாதிரி போடுறதையும் அதையும் வந்து சின்ன சைஸில் செய்து வச்சுருக்காங்க. இது வந்து இதுவும் ஒரு டப்ரா செட்டு மாதிரி சொல்லுவாங்க. அதையும் குட்டி சைஸில் செய்து வச்சுருக்காங்க. அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரிய இது பொருள் செய்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் வந்து இந்த சின்ன பொருள். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ்லாம் வருது பாருங்கள், இந்த கோடு அந்த இதெல்லாம் எடுத்து எவ்வளோ நுணுக்கமாக அழகாக செய்திருக்காங்க. இது விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த விலை கேட்டிங்கன்னா வெறும் 10 ரூபா தாங்க. எனக்கே ஒரு கஷ்டமாக இருந்தது, 10 ரூபா கொடுத்து இந்த பொருளை நம்ம சீப்பாக வாங்குறோமேன்ட்டு. அதே மாதிரி இது ஒரு அகலமான பானைங்க. இந்த பானையும் பார்த்தீங்கன்னா விலை வந்து 10 ரூபா. இந்த அதுக்குரிய தட்டு மூடி வந்து 5 ரூபா. இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஒரு பேஷன், அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ்லேயும் இருக்குது. நான் 2 எடுத்தேங்க. இதுவும் ஒரு டைப்பான பருப்பு அரிசி போடுற இது தான். அதுவும் சின்ன சைஸில் இருந்ததுனால பார்க்க க்யூட்டாக இருந்ததுனால வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சோறு பொங்குவோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன பானை தட்டோடு இருக்குது பாருங்க. அப்புறம் இது வந்து பெரிய பானைங்க. இதுவும் வந்து அரிசி, நெல் அந்த மாதிரி போடுற இது. அதுவும் குட்டி சைஸில் இருந்தது, அதையும் வாங்கியிருக்கேன். அப்படி இல்லைனாலும் இதில் வந்து நம்ம ஃப்ளார் வாஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சட்டிங்க. இது நம்ம சாம்பார், மீன் குழம்பு வைப்போம்ல, அது மாதிரி ஒரு குட்டி சட்டி இது. அங்கே சொப்பு சாமானில் பார்த்தீங்களா ஒரு சின்ன சட்டி, அதே தாங்க. இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து சட்டி வந்து கீழ்பாகம் வந்து ஒரு குமிழாக இருக்கும். பட் இப்போ வந்து அது இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகும். குழம்பு வந்து செய்யும் போது வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காது. அதுக்காக இதை தேர்ந்தெடுத்தேன். இது விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபா தாங்க. இது வந்து நம்ம நேரடியாக வாங்கினோமா விலை குறைவு. நீங்கள் அவங்கள தவிர வேறு இடத்துல வாங்கும் போது உங்களுக்கு 120, 125 அந்த ரேஞ்சுக்கு வரும். இது கொஞ்சம் வந்து வேற ஷேப்புங்க. இது வந்து 2 பக்கமும் காது இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. நம்மளுக்கு அடுப்பில் வச்சு இறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இதை செலக்ட் பண்ணேன். இதில் வந்து நம்ம சாம்பார் அந்த மாதிரி வைக்கலாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்ன நன்மைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக உடையாது. இந்த பவுல் எதுக்கு வாங்கினேன்னா, இது வந்து புளி கரைக்கிறதுக்கு இல்லை நம்ம ஓட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்காக நம்ம வாங்கினது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இது ஒரு சின்ன சட்டி மாதிரி இருக்குது பாருங்க, 2 காது வச்சது இருக்குது. இது எதுக்கு வாங்கினேன்னா நம்ம கொஞ்சமாக பொரியல் செய்யறதுக்காக வாங்கினது. இதுவும் பேஸ் பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே இருக்குது, செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு. சட்டியே பார்த்துட்டு இருந்தவங்க போர் அடிச்சதுன்னா இப்போ நியூ மாடலாக அவங்க செய்திருக்காங்க. நம்ம குக்கருடைய பேன் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கும் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம அடுப்பில் வச்சுட்டு யூஸ் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும், இறக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட விலை வந்து 90 ரூபாங்க. இது எதுக்காக நான் செலக்ட் பண்ணேன்னா, என்னுடைய மக வந்து பேக்கிங்ஸ்லாம் பண்ணுறதுனால அதுக்காக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை வாங்கினதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டிங்க. இந்த கருப்பு சட்டி வந்து எதால இப்படி வருதுன்னா, அவங்க பெயிண்ட்லாம் அடிக்கலைங்க. இது வந்து டபுள் பேக்கிங் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல வந்து நம்ம சட்டியை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கலரில் பார்க்குறோம்ல, அது வந்து ஒரே ஒரு பேக் தான் பண்ணுவாங்க, ஒரு டைம் தான் பேக் பண்ணுவாங்க. இது வந்து டபுள் பேக்னால ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இயற்கையாகவே வந்து இந்த கலர் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை நம்ம யூஸ்வலாக நம்ம செய்வோம்ல உப்புமால, அதெல்லாம் செய்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். போனோன்னே இந்த கப்பை பார்த்தோன்னே நான் கப்புன்னு சொன்னேன். உடனே அந்த அக்கா சொன்னாங்க, இது கப்பு கிடையாதுங்க, இது வந்து சாம்பிராணி புகை போடுறதுக்கு. நாங்கள் சரி எதுவாக இருந்தால் என்னங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, 30 ரூபா தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டீ கப்போ வாங்கினேன். அது வந்து ஒரு 2 வாங்கினாங்க. இதோட விலை வந்து 35 ரூபா. இது ஏன்னு கேட்காதீங்க, இது சின்ன பொருளாக இருந்தாலும் அதோட வேலைப்பாடை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு கப்பு மாதிரி செய்துட்டு இதுக்கு வந்து ஹேண்டில் வச்சதுனால அது நம்மளுக்கு விலை அதிகமாக இருக்குது. அடுத்தது டம்ளருங்க, தண்ணி குடிக்கிற டம்ளர் தான். இது பார்க்கும் போது நல்லா இருக்கு பாருங்க, யூஸ்வலாக இருக்கிற டம்ளர் இல்லாமல் ஒரு டிசைனோட உங்களுக்கு இருக்குது. இதோடைய விலை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விலை 15 ரூபா தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஜாடிங்க. இது வந்து ஒரே ஒரு பீஸ் தாங்க இருந்தது, அதனால நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இதில் வந்து பருப்புலாம் போட்டு வைக்கலாம். அந்த காலத்தில் வந்து இதில் தான் பருப்பு புளி அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணது. இதோடைய விலை வந்து 70 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டுங்க, இந்த தட்டை வந்து நான் எடுக்கும் போது அந்த அக்கா வந்து இதெல்லாம் வேண்டாமா எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆனது. அதாவது டேமேஜ்னா என்னென்னா, மேலே பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, பட் கீழே பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக அந்த களிமண்ணில் செய்து முடித்த உடனே அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பேக் பண்ணி வரும்போது உதிர்ந்து இருக்கு. அதனால அவங்க அதெல்லாம் டேமேஜ்னால தூக்கி வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, என்னுடைய ஆதன் ஃபார்ம்ஸ்க்கு வந்து விதைகள் இல்லை ஏதாவது போட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறதுக்காக இது மாதிரி 2-3 தட்டு வாங்கியிருக்கேன். இந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக வந்து பறவைக்கு வந்து தண்ணி இல்லை சாப்பாடு வைப்போம், அதுக்காக இதை வாங்கினேன். இதோட விலையெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக போட்டாங்க. அதாவது 40 ரூபான்னா ஒரு 20-25 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டு, பாதி ரேட்டில் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் இந்த பானை சட்டியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வர பாதையில் வந்து ஒரு கடையில் வந்து இந்த அகப்பையை பார்த்தோம். இது வந்து சிரட்டையில் செய்ததுங்க. சிரட்டையில் வந்து இந்த 3 கண்ணு வச்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து அதில் வந்து ஒரு கம்பு கொடுத்துருக்காங்கங்க. கம்பு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம லாங்காக வேற பெருசாக கொடுத்துருக்காங்க கம்பு. எதுக்குன்னா, நம்ம குழம்புலாம் வச்சு நம்ம கிளறும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து நம்மளுக்கு கையில் வந்து படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லாங் குச்சியை கொடுத்துருக்காங்க. இதோட விலையை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, 20 ரூபா தாங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த கடையோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதன் ஃபார்ம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மண் சட்டியோடைய வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் அடுத்த முறை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மண் சட்டி கடைக்கு போய் பேரம் பேசாமல் நீங்கள் தயவு செய்து வாங்கி பயனுள்ளதாக ஆக்குங்க. மீண்டும் சந்திப்போம் ஆதன் ஃபார்ம் சார்பாக.